குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்ட 43,047 லட்சம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுடன் தேசிய அளவில் தமிழ்நாடு 3ஆம் இடத்தில் உள்ளது. புதிதாக தொழில் தொடங்குவோருக்கு மூலதன மானியம் மற்றும் வட்டி மானியம் பல திட்டங்களில் கீழ் வழங்கப்படுகிறது. இந்த நிதியாண்டில் தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 225 கோடி ரூபாய் மூலதன மானியங்கள் திட்டத்தின் கீழ் 352 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஸ்டீல் புரொடக்ஷன் ஊக்குவிக்கும் ஸ்டீல் ரோலிங் மில்ஸ்களால் ஏற்படும் சுற்றுச்சூழல் தாக்கத்தை தணிக்கவும் கிரீன் ஸ்டீல் புரொடக்ஷன் இனிஷியேட்டிவ் அடுத்த 5 ஆண்டுகளில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்திற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 60 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறைக்கு 2142 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கைத்தறி கைத்திறன் துணிநூல் மற்றும் கதர் இந்தியாவின் முன்னணி ஜவுளி ஆடை கைத்தறி கைவினை மற்றும் உற்பத்தி தலங்களில் ஒன்றான தமிழ்நாட்டில் ஜவுளி ஆடை மற்றும் கைவினை துறைகளுக்கான வடிவமைப்பு கல்வி இனோவேஷன் ஆராய்ச்சி தயாரிப்பு மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாடு ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் ஒரு தனி நிறுவனம் இதுவரை இல்லை. மேலும் தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் உள்ள கைவினை கலைஞர் சமூகங்கள் மற்றும் திறமை வாய்ந்த மாணவர்களுக்கு நிதி சிக்கல்கள் மற்றும் சிறப்பு கல்வி வாய்ப்புகளை பெறுவதில் உள்ள சிரமங்கள் ஆகியவற்றால் போதிய வாய்ப்பு கிடைக்காமலும் தேசிய அளவிலான முதன்மை வடிவமைப்பு நிறுவனங்களை அணுகுவதிலும் பல இடர்பாடுகளையும் எதிர்கொள்கின்றனர். இந்த இடைவெளிகளை சரி செய்யும் நோக்கில் தொழில் மற்றும் கல்வித்துறையினரின் தீவிர பங்களிப்புடன் மாநில முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாக தமிழ்நாடு வடிவமைப்பு நிறுவனம் அமைக்கப்படும். 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட உள்ள இந்நிறுவனத்துக்கு அமைக்க விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்படும். தொழில்நுட்ப ஜவுளித்துறையானது தற்போது வளர்ந்து வரும் துறைகளில் ஒன்றாகும். சுகாதாரம், வாகன தொழில், கட்டுமானம், வேளாண்மை மற்றும் பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புத்தாக்க மதிப்பு கூட்டல், ஏற்றுமதி மற்றும் உயர்திறன் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இத்துறையில் நிறைந்துள்ளன. இந்தியாவின் முன்னணி ஜவுளி உற்பத்தி மாநிலமாக தமிழ்நாடு விளங்கினாலும் தொழில்நுட்ப ஜவுளித்துறையில் குறைந்த அளவிலான விழிப்புணர்வு மற்றும் இது குறித்து சர்வதேச அனுபவம் மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் அணுகுவதில் உள்ள சிக்கல்கள் ஆகியவற்றின் காரணமாக ஜவுளி உற்பத்தியில் இத்துறையின் பங்களிப்பு குறைவாக உள்ளது. இந்த இடைவெளியை பூர்த்தி செய்யும் வகையில் சர்வதேச கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களுடன் இணைந்து தொழில் முனைவோர்களுக்கான தொழில்நுட்ப ஜவுளி மாற்றத்திற்கான திட்டம் தமிழ்நாடு தொழில்நுட்ப ஜவுளி இயக்கத்தின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் மூலம் தொழில் முனைவோர், MSMEs மற்றும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் தொழில்நுட்ப ஜவுளித்துறைக்கு மாறுவதற்கு தேவையான பன்னாட்டு வாய்ப்புகள், தொழில்நுட்ப பயிற்சி, தொழில்நுட்ப பரிமாற்றம், சந்தை நுண்ணறிவு, புத்தாக்க ஆதரவு மற்றும் தொழில் மொழிகாட்டுதல் ஆகியவை வழங்கப்படும். பனை விவசாயிகள் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டுடன் தமிழ்நாடு பனை மேம்பாட்டு கழகம் கார்ப்பரேஷன் அமைக்கப்படும். பதநீர் பதப்படுத்துதல், உற்பத்தி மற்றும் வேல்யூ ஆடட் பாம் ப்ராடக்ட்ஸின் ஏற்றுமதி போன்று ஆக்கப்பூர்ணமான முயற்சிகள் இந்த நிதி பயன்படுத்தப்படும். மாநில மரமான பனை சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதை இம்முயற்சி உறுதி செய்யும்.